இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? பணத்தை நான் ஏற்கனவே திருப்பி கொடுத்துட்டேனே. என்ன பாரதி, இத மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? நீ எப்போ பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்த? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல. இப்ப என்னடானா பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு புதுசா ஒரு கதை சொல்ற? நீ பணத்தை திருப்பி கொடுத்திருந்தா நான் எதுக்கு இந்த வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன்? எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. அண்ணா ப்ளீஸ் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. நான் ஏற்கனவே என் தம்பி மனோ கிட்ட உங்க பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவனும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு தான் சொன்னான். இங்க பாருமா, இப்படி எல்லாம் கேட்டா பணம் வராது போல இருக்கு. நீ பணத்தை என்கிட்ட தானே வாங்கின, இப்போ உன் தொம்பி கிட்ட கொடுக்க சொன்னதா சொல்ற? என் பணம் என் கைக்கு வந்து சேரல. நீயே பணத்தை கொடுத்துருவேன்னு தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பணம் வந்த பாடு இல்ல. அதான் உன்னை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, என்னண்ணா இது? கதை ஏதோ புதுசா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆனா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆமா மித்ரா, நம்மளால பண்ண முடியாத விஷயத்த எவனோ ஒருத்த வந்து அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? அண்ணன் சத்தியமா நான் பணத்தை என் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஆனா நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீயும் கொடுக்காத பணத்தை கொடுத்தேன்னு சொல்றத கேட்டா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இத பாருமா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க பைனான்ஸ் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் என் குடும்பத்தோட என் சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் கொடுத்த கடனை எல்லாத்தையும் வீடு வீடா போய் நான் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்தாகணும். இந்த சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறது, கொடுக்காத பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றது, இந்த மாதிரி சொல்றவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நீ ஒரு பொண்ணா இருக்கிறதால தான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பணத்தை வசூல் பண்ற முறையே வேற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டைத்துக்குள்ள பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னுடைய உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. அண்ணா ப்ளீஸ், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நான் ஏற்கனவே பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாரு. சாயந்தரம் நான் வருவேன், பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். அண்ணா